தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 27 தொழிலாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தலைமை செயலகம் நோக்கி பேரணி நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பத்மநாபன், போராட்டம் தொடர்பான விவரம். வணக்கம் மாலதி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் சாம்சங் ஆலயத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 27 தொழிலாளர்களை மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தலைமைச் செயலரை நோக்கி அவர்கள் பேரணியாக புறப்பட்ட போது 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் குடும்பத்துடன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதார பகுதியில் சாம்சங் ஆலை இயங்கி வருகிறது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். இந்த நிலையில் தொழிற்சாலையில் ஊதியம் மற்றும் உயர்வு, தொழிற்சங்கம் அங்கீகாரம், போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டு 800க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தை நடத்தி வந்தனர். இதனை சுட்டிக்காட்டி சிஐடி தொழிலாளர்கள் 27 பேரை பணியிடம் செய்து நிர்வாகம் சாம்சங் நிறுவனம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி பிறகும் தொழிலாளர்கள் வழக்கமாக பணியில் ஈடுபட்டு வந்தனர். பத்மநாபன், போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.